மக்கள் இன்னைக்கு இந்த சில செய்திகள் இந்த உதாரணம் திமுகவுக்கு மிகப்பெரிய படிப்பினை. ஏன்னா மக்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கிறது ஊழல் இல்லாத ஆட்சியை வரும்னு எதிர்பார்த்து கெஜ்ரிவாலுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவரே ஒரு ஊழல் ஊற்றுக்கண்ணா மாறின உடனே மக்கள் கோபம் எதிர்பார்த்துச்சு. அதே போல் இன்னைக்கு ஊழலுக்கு எதிரான தீர்ப்பு தான் அது. அதே மாதிரி அப்படி பார்த்தா திமுகவுக்கு அந்த அச்சம் வரும். ஏன்னா அவங்க இப்போ மொத்தமே திமுகனாவே ஊழல் தானே அர்த்தம். அது மொத்தத்தில் உள்ள அது எல்லாமே அரசு துறையில் தமிழ்நாடு அரசு மாதிரி இன்னைக்கு ஊழல் நிறைந்த ஒரு அரசு இன்னைக்கு இந்தியாவில் எந்த மாநில அரசும் கிடையாது. அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஆட்சி. அது ஒரு பின்னணி. அதே மாதிரி கெஜ்ரிவாலுக்கு மக்கள் இலவச திட்டங்கள் செயல்படுத்துனதில் நிறைய செலவு செயல்படுத்தி இப்போ அந்த திமுகவுக்கு அது இன்னொரு வகையில் படிப்பினை. எப்படின்னா 1000 ரூபா கொடுக்குறோம் மக்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம்னு சொல்லி அந்த மமதையில் இருக்காங்க. மக்கள் ஓட்டு போடுவாங்க. இலவச பஸ் பாஸ் கொடுக்குறோம். அந்த ரெண்டையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு இலவச பஸ்ஸும் மக்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம். அதே இந்த கெஜ்ரிவால் கொடுக்காத நலத்திட்டமாக கொடுத்துட போகிறாங்க. கெஜ்ரிவாலே தோக்கடிச்சுட்டாங்க. அவ்வளவு ஏன்னு கேட்டால் எவ்வளவு நலத்திட்டங்களும் அத்தனையும் எல்லாம் ஃப்ரீ. எல்லா எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, கரண்ட் ஃப்ரீ, எஜுகேஷன் ஃப்ரீ, எல்லாத்துலேயும் இலவச திட்டங்களை செயல்படுத்தி அதிகமாக செயல்படுத்தினது கெஜ்ரிவால் பார்க்குறாருன்னா, இங்கே இலவச திட்டத்தை செயல்படுத்தி அதை நம்பிக்கிட்டு இருக்க திமுகவுக்கு இது ஒரு படிப்பினை. அதே மாதிரி கரப்ஷனுக்கு எதிரான தீர்ப்புன்னு சொல்லணும். எடுத்தோம்னா கரப்ஷன் இன்றைக்கு திமுகவுக்கும் கரப்ஷனுக்கும் சொல்லுவாங்க கூட பிறந்தது. கரப்ஷன்னாவே திமுகனா கரப்ஷன் ரெண்டையும் தனித்தனியாவெல்லாம் பிரித்து பார்க்க முடியாது. ஆக இந்த மக்கள் அதே மாதிரி இந்த தேர்தல் இருந்தால் கரப்ஷனுக்கு எதிராக மக்கள் இருந்தாலும் திமுகவுக்கு எதிராக ஒரு சரியான ஆட்சி கொடுக்கும் நலத்திட்டம் சரியான நிர்வாகம் கொடுக்க ஒரு ஆட்சி இருந்தால் சட்ட ஒழுங்கு நிலைநாட்ட முடியாத ஒரு மாநில அரசுடைய கடமையை செய்யாத ஒரு அரசு, மக்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாத அரசு, ஊழல் நிறைந்த அரசு, அப்படி அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் இன்றைக்கு இந்த திமுக அரசுக்கும் எதிராக தான் மக்கள் வாக்களிப்பாங்க. இது ஒரு படிப்பினை திமுகவுக்கு. கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட கெதி தான் நாளைக்கு திமுகவுக்கும் ஏற்படும். யாரு ஈரோடு எலெக்ஷன் பட்டியா பட்டி போட்டு அடைச்சிட்டு போடுறது தமிழ்நாடு முழுவதும் பட்டி போட்டு அடைக்க முடியாது. அது இது எந்த பட்டி போட்டு அடைச்சிக்கிட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு தினந்தோறும் பணம் அடைச்சி வச்சு மக்களை ஆடு மாடு மாதிரி அடைச்சி வச்சுட்டு காசை கொடுத்து வாங்குறது அது ஒரு தேர்தலே இல்லை. அது ஜனம் அதை எந்த தேர்தலையும் ஒப்பிட்டு பண்ணவே முடியாது. அது அவருடைய கனவு. ஒரு தேர்தலை போட்டு இன்னொரு தேர்தல் இது மாதிரி தேர்தல் முடிவுகள் ஒரு தேர்தல் ஜென்ரலாக வேணுமா ஒரு அவங்களுக்கு எடுத்துக்கலாமே. ஒரு தான் டெல்லியில் கிடைச்ச வெற்றி இதனால் இந்தியா முழுவதும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. யாருக்கும் எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு பிரத்யேகத்தன்மை உண்டு. அன்றைக்கி டெல்லி மக்களுடைய மனநிலை வேறு. அன்றைக்கு அந்த ஆட்சி ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அந்த ரெண்டு ஆட்சியும் எப்படி. அதே மாதிரி தமிழ்நாட்டில் தலைச்சுன்னா தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியும் திமுக ஆட்சியும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அப்படி ஒப்பிட்டு பார்த்தா எடப்பாடி 1000 டைம்ஸ் பெட்டர். அவர் இன்னும் களத்தில் இறங்கி நேரடி வரல. அவரை பற்றி நான் கருத்து சொல்ல ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் இன்னும் அவருடைய செல்வாக்கையும் நிரூபிக்கலை. வாய்ப்பு கிடைத்தால் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அவரை பற்றி இப்போ நம்ம சொல்வதற்கோ கருத்து சொல்வதற்கோ இந்த நேரத்தில் ஒன்றும் செய்திகள் இல்லை. அது ஏன்னா சொல்ல முடியாது. அவர் கருத்து ஏதாச்சும் ஒரு தேர்தலில் சிந்திச்சு போய் இப்போ நடக்கிறது சொல்லியிருக்கலாம். அவர் வெற்றி பெறக்கூடலாம், வெற்றி பெற முடியாமையும் இருக்கலாம். அவரை பற்றி அபிப்பிராயம் சொல்றதுக்கு வழி இல்லை, வாய்ப்பு இல்லை. எது வாய்ப்பு அது சொல்ல முடியாது. கூட்டணியெல்லாம் அமையாமல் போகலாம். கூட்டணி அமைகிறதெல்லாம் அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் தான் முடிவு செய்யும்.
கவர்னர் பத்தி உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அதை பத்தி என்ன சொல்ல வரீங்க? நடவடிக்கை உச்ச நீதிமன்றம் கட்டணம் பூரா நானும் படித்து பார்த்தேன். அது பூரா சட்டம் அது ஒரு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு பற்றியெல்லாம் நம்ம கருத்து சொல்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது. உச்ச நீதிமன்றத்தில் எல்லாது ஆனால் அவங்க ரொம்ப டீப்பாக நல்லா கவனிக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் ரொம்ப கவனிக்கிறாங்க, எல்லாத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அதை பற்றி நம்ம கருத்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இறுதி தீர்ப்பு வெளியே வராமல் அதை பற்றி அபிப்பிராயமாக கருத்தை சொல்ல கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது அது இல்லை. இந்த அப்படி பார்த்தா இந்த இந்த திமுக ஆட்சி மேலே எத்தனை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு அது இது வார்த்தைக்கு பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.